ஹலோ கை, வெல்கம் டு லேர்ன் எஸ். இன்னைக்கு வந்து 8 எந்த டே 13வது நாள். 19 நாள் பார்த்தா 10 நாள் பார்த்து முடிச்சாச்சு. 10 நாளும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதை மட்டும் போய் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. இல்லை எனக்கு ஒக்காபுலரி மட்டும் வேணும்னா லாஸ்ட்ல கடைசியில் ஒக்காபுலரி இருக்கும். ஒரு 7வது பேஜ் 8வது பேஜ்ல ஒக்காபுலரி இருக்கும். அதையும் வாசித்துக் கொள்ளுங்கள். அதை மட்டும் வாசிக்கணும்னாலும் வாசிச்சுக்கோங்க, 8 பார்க்கணும்னாலும் பார்த்துக்கோங்க. உங்கள் சாய்ஸ் எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் ஓகேவா. இப்போ அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்னது அப்படின்னா, டாக்டர்ஸ் டிசைட் ஆன் லீகல் அபார்ஷன். டெசிஷன்ஸ் ரிகார்டிங் அபார்ஷன் ஷுட் பி கைடட் பை சவுண்ட் மெடிக்கல் அட்வைஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டாக்டர்ஸ் டிசைடு, அதாவது இனிமே லீகல் அபார்ஷன் எல்லாத்துக்குமே வந்து ஆன் லீகல் அபார்ஷன். அபார்ஷன் எல்லாமே லீகல் அபார்ஷன் இல்ல, எல்லாமே வந்து டாக்டரோட முடிவுல தான் பண்ணணும். டாக்டர் டிசைட் பண்ணாதான் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த மெடிக்கல் கேர் தான் பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெசிஷன்ஸ் ரிகார்டிங் அபார்ஷன் ஷுட் பி கைடட் பை சவுண்ட் மெடிக்கல் அட்வைஸ். அதாவது இப்போ வந்து ஒரு அபார்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லா டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்க அட்வைஸ் பண்ணாதான் அப்படின்ற மாதிரி இல்லாம இதனால வந்து என்ன எஃபெக்ட் வரும், என்ன இதனால ஏதாச்சும் பின் விளைவுகள் வருமா, அந்த மாதிரி பக்க விளைவு ஏதாச்சும் வருமா, சைட் எஃபெக்ட் ஏதாச்சும் வருமா அப்படின்ற மாதிரி A to Z எல்லா அட்வைஸும் டாக்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து வித் With freedom comes great responsibility. Decisions made as a consequence of any freedom must be informed by reasonable awareness of the fallout. Reasonable awareness of the fallout. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, with freedom comes great responsibility. With freedom comes great responsibility. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ வந்து நம்ம அப்பா அம்மாவை எடுத்துக்கோங்களேன். லட்சுமி வந்து நமக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 10 இல்லையா 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்ல. ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் வந்து நமக்கு ஃப்ரீடம்ன்றது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில வீட்டுல வந்து என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. சில வீட்டுல வந்து எது பண்ணாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்படின்ற மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நமக்கு இருப்பாங்க. ஓகேவா. இப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்க அப்பா அம்மா வந்து நான் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் எனக்கு கொடுக்குறாங்கன்னா, நான் என்ன பண்ணணும்னா அதை வந்து அட்வான்டேஜா எடுத்துக்காம எனக்கு தேவையான விஷயத்த மட்டும் பண்ணா அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வந்து வெளியே போய் ஊர் சுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. நானும் ஜாலியாக போய் சுத்திட்டு இருக்கேன். இப்படி சுத்தறப்ப நான் ஏதாச்சும் பேட் ஹேபிட்ஸ் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா அது பேர் வந்து அபியூசிங் ஆஃப் மை ஃப்ரீடம் அப்படின்னு அர்த்தம். பேட் ஹேபிட்ஸ் வளர்த்துக்கிட்டா இதுதான் அபியூஸ் பண்றது. நான் வந்து சும்மா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன், விளையாடுறேன், நிறைய வீட்டுக்கு வரேன், படம் பார்க்க போறேன், வெளியே சாப்பிட்றேன், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணா அதுதான் வந்து ஃப்ரீடம் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி நான் சும்மா சுத்திக்கிட்டு இருக்கேன் போய் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் கெட்ட பழக்கம் பழகிட்டு வரேன். இப்போ வீட்டுல இருந்ததுன்னா அந்த பழக்கம் இருக்காது. ஆனா நான் வெளியே போறேன் அப்படின்ற ஒரு ரீசனை வச்சு அந்த பேட் ஹேபிட் எனக்கு வருது அப்படின்னா அது வந்து என்னோட இப்ப எங்க அம்மா அப்பா கொடுத்த ஃப்ரீடமா நான் கொஸ்டின் பண்ற மாதிரி. அவங்க வந்து இப் சப்போஸ் இது அவங்களுக்கு தெரிய வந்தா அவங்க வந்து அவங்களோட பேரண்டல் மேல சந்தேகப்படுவாங்கல்ல. அதுதான் வந்து ஃப்ரீடம் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன். இதுவே தான் வந்து லாஸ்ட்க்கும் பொருந்தும். இப்போ வந்து பிரிட்டிஷ் இருக்கப்போ எல்லாத்தையும் அடிச்சு பாட்டி படைச்சாங்க. அதனால பிரிட்டிஷை தவிர்த்திட்டு இந்தியா கையில கவர்மெண்ட் வந்துச்சு நம்ம படிக்கலாம். இப்போ இந்தியா கையில கவர்மெண்ட் எடுக்காம பழைய மாதிரி கிங்ஸ் ரூலுக்கே போயிருந்தா அப்ப வந்து மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கு பிரிட்டிஷே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்திருப்பாங்கல்ல. அதெல்லாம் சொல்றாங்க. வித் ஃப்ரீடம் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கிடைச்சிருச்சுன்னு எல்லாத்தையுமே பண்ணக்கூடாது. நமக்கு எது வேணும்ன்றதோ அதை மட்டும்தான் டெசிஷன்ஸ் மேட். டெசிஷன்ஸ் மேட் அஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் எனி ஃப்ரீடம். கான்சிக்வன்ஸ் அப்படின்னா நான் ஒரு விஷயம் பண்றேன், அதுக்கான ஒரு எஃபெக்ட் எனக்கு நடக்குது இல்லை, அதுக்கு பேர் தான் கான்சிக்வன்ஸ். நான் படிச்சா மார்க் வருது, அந்த மார்க் வந்தது என்னது, நான் படிச்சதோட ஒரு கான்சிக்வன்ஸ் தான் மார்க். ஓகேவா. Consequence of any freedom must be informed by a reasonable awareness of the fallout. Falloutனா என்னன்னா,
இது வந்து கான்சீக்வன்ஸோட ஒரு சினானிம்ஸ்லயே வச்சுக்கோங்க. சினானிம்னு வச்சுக்கலாம் கான்சீக்வன்ஸ். ஓகேவா? கான்சீக்வன்ஸோட ஒரு சினானிம். ரீசனபிள் அவேர்னஸ் ஃபார் த கான்சீக்வன்ஸ் மஸ்ட் பி இன்ஃபார்ம்ட் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால நான் எடுக்கிற டெசிஷனோட நான் இப்ப என்னென்ன டெசிஷன் எடுக்கிறேன், எனக்கு வந்து நான் பைக் ஓட்டணுமா ஓட்டுறேன், கார் ஓட்டணுமா ஓட்டுறேன், இந்த மாதிரி டெசிஷன்ஸ் நான் எடுக்கிறப்போ அதோட கான்சிக்வன்சஸ் என்னென்ன வரும், ரீசனபிள் அவேர்னஸ் அதை பத்தி என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து என்னோட நாலேஜுக்கு வந்திருக்கணும், எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து in seemingly vesting reproductive autonomy with the Supreme Court might have edged out the essential role of a clinical review of the situation. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சீமிங்லி வெஸ்டிங் அப்படின்னா நம்ம யாருக்காச்சும் கொடுக்கறது இல்ல ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு பேர் தான் வந்து வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிவிங் டு சம்ஒன் வச்சுக்கலாம். giving to someone. Vesting reproductive autonomy. Autonomy நம்ம வந்து பாடியோட ஒர்க் வந்து எப்படி நடக்குது அப்படின்றதுக்கும் சொல்லலாம். அந்த அட்டானமி இப்ப நம்ம வந்து பயாலஜி படி பார்த்தோம்னா அந்த அட்டானமியும் வரும். இன்னொரு அட்டானமி இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரைட்ஸ் கொடுக்கற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அட்டானமஸ் சொல்லுவோம்ல, அட்டானமஸ் காலேஜஸ் சொல்றாங்கல்ல. அட்டானமஸ்னா என்ன, அவங்க வந்து வேற எந்த யூனிவர்சிட்டி கீழேயும் வரல. அந்த மாதிரி இன் சீமிங்லி வெஸ்டிங் ரீப்ரொடக்டிவ் அட்டானமி வித் த உமன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரீப்ரொடக்டிவ் அதாவது குழந்தை வளர்க்கறது அந்த மாதிரி ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் ஃபுல்லாவே வந்து ரீப்ரொடக்டிவ் அத்தாரிட்டிஸ் ஃபுல்லாவே வந்து உமனோட கையில தான் கொடுத்துருக்கோம், வேற யாரையும் கொடுக்காம உமன் கையில மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உமன் கையில கொடுத்துருக்கோம். சுப்ரீம் கோர்ட் மைட் ஹேவ் எட்ஜ்ட் அவுட். எட்ஜ்ட் அவுட் அப்படின்னா வெளியேற்றுறது இல்ல வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்றது சொல்லலாம். மைட் ஹேவ் எட்ஜ்ட் அவுட் த எசென்ஷியல் ரோல் ஆஃப் கிளினிக்கல் ரிவ்யூ. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னா 18+ இருக்கப்போ நம்ம வந்து கன்சென்ட் வேற யாரோட கன்சென்ட்டும் கொடுக்க தேவையில்ல, அந்த பர்சனோட கன்சென்ட் இருந்தா போதும். சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து அவுட் ஆஃப் தேர் ஓன் விஷ் அப்படின்னா, நான் டாக்டரா இருக்கேன் அப்படின்னா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம். அவங்க சொல்லி நான் வேற ஹாஸ்பிட்டல் போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸோட வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். பேலன்ஸ் வரலாம், வித் பேலன்ஸ் வித்வுட் பேலன்ஸ் வந்து அது அவங்க சாய்ஸ், யாரோட சாய்ஸ், இந்த பர்சனோட சாய்ஸ். அதே மாதிரி ஆபரேஷன் பண்றதும் பண்ணாததும் டாக்டரோட சாய்ஸ். இப்ப எல்லா டாக்டருமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கன்ஃபார்மா. இந்த பர்சன் வந்து அவங்க பேரண்ட கூட்டிட்டு வந்து தான் பண்ற மாதிரி இருக்கும். பேரண்ட் அப்படி இல்லைன்னா ஸ்பௌஸ் கூட்டிட்டு வரணும். ஸ்பௌஸே கூட்டிட்டு வந்தாலும் வித் அந்த வெட்டிங் சர்டிபிகேட்லாம் இருக்கும்ல, மேரேஜ் சர்டிபிகேட் அதெல்லாமே வச்சுதான் இவங்க வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால இப்ப வந்து என்ன ஆச்சு, இப்ப இந்த இந்த திங்ஸ் அப்படின்னா இந்த ரைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உமன்ட்ட தானே கொடுத்துருக்காங்க இவ்வளவு நாளா. இப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, இதோட கான்சிக்வன்ஸா என்ன ஆச்சுன்னா, கவர்மெண்ட் வந்து கிளினிக்கல் ரிவ்யூவை டோட்டலா ஒமிட் பண்ணிட்டாங்க. அதை அப்படியே மறந்துட்டாங்க. கிளினிக்கல் சைடுன்றது இந்த பிரச்சனைக்கு இருக்கு அப்படின்றது கவர்மெண்ட் மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எட்ஜ் அவுட் அப்படின்னா அதை விட்டுறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம மறந்து போறது இல்லை அப்படின்னா அதை அவுட் சைடு அப்படின்னா விட்டுட்டு போறது, அதை விட்டுட்டு யோசிக்கிறது. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த படம் சூரிய வம்சம் படமா சரத்குமார் படம் அந்த காமெடியில கூட அவர் சொல்லுவார், எங்க காமெடியில அது வந்து எமோஷனலான சீன் டெம்ப்ளேட் ஆயிடுச்சு, எங்க குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி நீ போட்டோ அப்படி அப்படின்வாங்க. அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே வந்து உமன் கிட்ட கொடுத்துட்டாங்க. அது அப்படி கொடுக்கறப்ப இந்த கிளினிக்கல் ரிவ்யூவை மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து the court asked the union government to amend the abortion law to remove the time limit on medical termination of unwanted pregnancies in the case of minor rape case victims. Minor rape victims. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the court asked the union. கோர்ட் வந்து யூனியன் கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா, டு அமெண்ட். அமெண்ட்னா என்ன பண்றது, நம்ம சேஞ்ச் பண்றது, லாஸ சேஞ்ச் பண்றதுக்கு பேர் தான் அமெண்ட். அமெண்ட்மெண்ட் அப்படிலாம் படிச்சிருக்காங்க. லாஸ சேஞ்ச் பண்றதுக்கு பேர் தான் அமெண்ட், இல்ல மாடிஃபை பண்றது இதுக்கு பேர் தான் அமெண்ட்.
abortion law to remove the time limit. Abortion law to remove the time limit. அபார்ஷனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் இருக்கு. இந்த டைம் லிமிட் வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிமூவ் த டைம் லிமிட் ஆன் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் அன்வான்டட் பிரெக்னன்சிஸ். டெர்மினேஷன் அப்படின்னா என்ன? ஸ்டாப்பிங்னு அர்த்தம். அப்போ மெடிக்கல் டெர்மினேஷன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அந்த அபார்ஷன் ஆபரேஷன் பண்றாங்க, அபார்ஷனுக்கு ஆபரேஷன் பண்றாங்க. அபார்ஷன்லயுமே வந்து நிறைய டைப்ஸா பண்ணுவாங்க. டேப்லெட்ஸ் மூலியமா பண்ணுவாங்க, ஆபரேஷன்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரொம்ப மந்த் ஆயிடுச்சு அப்படின்னா சர்ஜரிஸ் வரைக்குமே வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 3 விதமாகவே பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி இருக்கப்ப இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் அன்வான்டட் பிரெக்னன்சிஸ் இந்த கேஸ் ஆஃப் மைனர் ரேப் விக்டிம்ஸ். இப்படி இந்த மாதிரி இப்போ மைனர் ரேப் விக்டிம்ஸ் இந்த கேசஸ் இருக்குல்ல, ரேப் விக்டிம்ஸ் கேசஸ்ல இந்த டைம் பீரியட் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்றதை தாண்டி அந்த டைம் லிமிட் வந்து டோட்டலா ரிமூவ் பண்ணிருக்கு, எங்களுக்கு அந்த டைம் லிமிட் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஆஃப் அன்வான்டட் பிரெக்னன்சிஸ். ஏன்னா வந்து இப்போ அந்த மாதிரி இப்போ ரேப் கேஸ் விக்டிம், மைனர் கேஸுக்கு இல்லை, ஈவன் மேஜர் கேசஸ் அந்த மாதிரி ரேப் கேஸ் விக்டிம்ஸ் எல்லாமே வந்து அது வந்து அந்த அவங்களோட சாய்ஸ்ல நடந்த விஷயம் கிடையாது. அப்ப நடந்த பிரெக்னன்சி வந்து அவங்க சாய்ஸஸ்ல நடந்த விஷயம் கிடையாது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கான டைம் லிமிட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, அந்த இருக்க டைம் லிமிட்டை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து the bench of the Chief Justice of India Suryakant sir and Justice Joy Mallya Bagchi made the observation while refusing to entertain a petition against an earlier court decision allowing a 15-year-old survivor of rape to terminate the pregnancy during the 30th week. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த பெஞ்ச். பெஞ்ச்னா என்னது? பெஞ்ச்னா வந்து இப்போ கோர்ட்டை தான் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. கோர்ட்டை பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. பெஞ்ச் ஆஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த். இது வந்து படிச்சு வச்சுக்கோங்க. இதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் இது வந்து நமக்கு இதுவும் வரும். இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே பார்ட். இந்த ஸ்டாட்டிக் ஜிகே பார்ட் இதுக்கு அளவு தெரிய மாட்டேங்குதா? இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே பார்ட். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரு? சூரியகாந்த் சார். ஏன்னா வந்து இது இப்பதான் ஒரு 4 to 5 மந்த்ஸ்க்குள்ள 4 to 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் லாஸ்ட் 5 மந்த்ஸ்க்குள்ள தான் வந்து இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அதனால மேபி எக்ஸாம்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அண்ட் ஜஸ்டிஸ் ஜாய் மல்யா பாக்சி. இவங்க 2 பேர் தான் அந்த பெஞ்ச். அப்படின்னா அவங்க 2 பேர் தான் ஜட்ஜஸ் இருக்காங்க. மேட் த அப்சர்வேஷன் while refusing to entertain. என்டர்டெயின்னா இந்த இடத்துல வந்து காமெடி அந்த மாதிரி விஷயம். அதாவது என்டர்டெயின் அப்படின்னா சப்போர்ட்ன்ற மீனிங்ல தான் இருக்கும். என்டர்டெயின் அப்படின்னா சப்போர்ட்ன்ற மீனிங்ல தான் இந்த இடத்துல வரும். ஓகேவா? கன்சிடர் பண்றது, சப்போர்ட் பண்றது, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை சப்போர்ட் பண்ணாலே அதை என்டர்டெயின் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? என்டர்டைன் எ பெட்டிஷன் அகைன்ஸ்ட். பெட்டிஷன் தான் உங்களோட ஒரு கேஸ் நான் போடுறேன் அப்படின்னா நான் போய் கேஸ் போட்டா அது பேர் வந்து பெட்டிஷன் தான் சொல்லுவாங்க. பெட்டிஷன் against an earlier court decision allowing a 15-year-old survivor of rape to terminate pregnancy in 30th week. 30வது வாரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 monthsக்கு மேல பிரெக்னண்டா இருக்க ஒரு குட்டி பொண்ணு, அதாவது ரேப் விக்டிம் 15-year-old கேர்ள் வந்து அவங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து சரி ஓகே நீங்க வந்து பிரெக்னன்சி பண்ண இது டெர்மினேட் பிரெக்னன்சினா அபார்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டோம். ரெஃப்யூசிங் டு என்டர்டெயின். ரெஃப்யூஸ்னா ஒரு விஷயத்த பண்ணாம ரெஃப்யூஸ். என்டர்டெயின் அப்படின்னா சப்போர்ட் பண்றதா. நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்ப்போம் அடுத்து. In the original judgment on the case, which was a curative appeal, the judges remarked that the right of the minor child to continue a pregnancy that is illegitimate must be considered to safeguard a woman's right to reproductive autonomy. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் ஜட்ஜ்மெண்ட் கேஸ், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரிஜினலா நடந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த கேஸ்ல நடந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து விச் வாஸ் அன் கியூரேட்டிவ் அப்பீல். கியூரேட்டிவ் அப்படின்னா என்னன்னா ரொம்ப வந்து என்ன ஹீலிங் அந்த மாதிரி ஒரு விஷயம்.
இப்ப ஒரு விஷயம் இப்ப நம்ம பாட்டு கேட்கறப்ப நமக்கு ஹீல் ஆகுதுன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு மீனிங்ல வர்றதுதான் கியூரேட்டிவ் ஹீலிங். கியூரேட்டிவ் அப்பீல், ஹீலிங் அப்பீல். எதுக்கு அப்படின்னா அந்த கேஸுக்கு மனசார்வலான ஒரு அப்பீல் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கியூரேட்டிவ் அப்பீல். The judges remarked that right of the minor child to continue a pregnancy that is illegitimate. Illegitimate அப்படின்னா இப்ப லெஜிட்டிமேட்னா என்னது, நல்ல விஷயம் அந்த மாதிரி சொல்லலாம். அக்கார்டிங் டு த லான்னு சொல்லலாம். இல்லெஜிட்டிமேட்னா அப்போஸ்ட் டு த லா, சட்டத்துக்கு விரோதமா, ஆப்போசிட் லா, ஆப்போசிட் டு த ஆப்போசிட் டு த லா. இதுதான் illegitimate. To continue a pregnancy that is illegitimate must be considered. இதை பரிசீலனை பண்ணணும். டு சேஃப்கார்டு, எப்ப இதை அதை மீட் பண்ணணும், டு சேஃப்கார்டு உமன்ஸ் ரைட் டு ரீப்ரடக்டிவ் அட்டானமி. என்ன சொல்லியிருக்காங்க இதுல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட் கொடுத்ததுல அவங்க ஒரு நல்ல அப்பீல் கொடுத்துருக்காங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. என்ன ரிசல்ட் அப்படின்னா, இப்ப அந்த ரீப்ரடக்டிவ் அட்டானமின்றது யாருக்குன்னு பார்த்தோம், உமனுக்கு தான் இந்த ரைட்ஸ் பார்க்கணும். பிகாஸ் அவங்க தான் லாஸ்ட் அந்த பேபியை கேரி பண்ண போறாங்க. அதனால உமன்கிட்ட தான் அந்த ஃபைனல் ரைட் போய் சேர்ந்ததுக்கு. இப்படி சேர்ந்திருக்கும் பட்சத்துல இவங்க என்ன சொல்றாங்க, இந்த சேஃப்கார்ட் பண்ணணும், நம்ம இந்த உமன் கிட்ட இருக்க ரைட்ஸை சேஃப்கார்ட் பண்ணணும்ன்றதுக்காக அவங்க அந்த மைனர் சைல்டோட கன்சென்ட்டையும் கன்சிடர் பண்றாங்க. மைனர் சைல்டு அப்படின்னா சைல்டோட கன்சென்ட் மட்டும் இல்லாம பேரண்ட்ஸோட கன்சென்ட்டையும் அவங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து The bench of Justices B.V. Nagaratna and Ujjal Guyan had noted that the minor had shown a clear and consistent unwillingness to continue the pregnancy. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெஞ்ச்னா என்ன பார்த்தோம், கோர்ட்னு பார்த்தோம். ஜஸ்டிசஸ் B.V. நாகரத்னா. இதுக்கு கோர்ட்னு நம்ம இப்ப நார்மலா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, கோர்ட் அப்படின்னா என்னது, ஒரு பில்டிங் அதை கோர்ட்னு சொல்லுவோம். கோர்ட்னா அந்த பில்டிங் பேர் தான் கோர்ட். நம்ம அதுக்குள்ளதான் ஃபுல்லா லா கவுன்சில் நிறைய விஷயம் அந்த பில்டிங் தான் கோர்ட்னு சொல்லுவோம். பெஞ்ச் அப்படின்னா நம்ம அந்த படத்துல எல்லாம் பார்க்காத மாதிரி இப்ப டோட்டல் ரூம் இங்க இருக்கு அப்படின்னா, இங்க அவங்க 2 பேர் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, ஜட்ஜஸ் உட்கார்ந்து இருப்பாரு, இங்க போட்டிருப்பாங்க அந்த நிக்கிறதுக்கு கூண்டெல்லாம் இங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுதான் ஆக்சுவலா பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இந்த இடத்துல எல்லாம் இருக்காது, இங்க ஃபுல்லா லாயர்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்க. இங்க ஃபுல்லா இந்த இடத்துலதான் அக்யூஸ்ட் நிக்க வச்சிருப்பாங்க. அவங்க அப்படின்னா யாருக்கு கூண்டுக்குள்ள நிப்பாட்டுவாங்கல்ல, அதெல்லாம் இந்த இடத்துலதான் இருக்கும். படத்துலதான் முன்னாடி வச்சிருப்பாங்க. நம்ம இங்க பேசணும்னாலே கத்தி கத்தி பேசினாலும் இங்க இருக்க சத்தத்துல கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படின்ற சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஓகேவா. இதுக்கு பேர் தான் கோர்ட்டுக்கும் பெஞ்சுக்கும் என்ன வித்தியாசம். அடுத்து த பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிசஸ் B.V. நாகரத்னா, இவங்க 2 பேரும் இப்ப இந்த கேஸ்க்கு இவங்க தான் பெஞ்ச். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதோ கவனிச்சிருக்காங்க. என்ன கவனிச்சிருக்காங்க அப்படின்னா, that the minor girl had shown a clear and consistent unwillingness to continue the pregnancy. அதாவது அந்த மைனர் கேர்ள், அந்த 15 year old மைனர் கேர்ள் பார்த்தோம்ல, அந்த பொண்ணு இந்த பிரெக்னன்சி எனக்கு வேணும், கன்சிஸ்டன்ட் அப்படின்னா டெய்லி, அதாவது ஸ்டார்டிங்ல எண்டிங் வரைக்கும் ஒரே விஷயத்துல இருக்கிறதுக்கு கன்சிஸ்டன்ட். அன்வில்லிங்னஸ் அப்படின்னா எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த பொண்ணுக்கு ஸ்டார்டிங்ல இந்த பிரெக்னன்சி பிடிக்கல, இந்த பிரெக்னன்சியை கண்டினியூ பண்றதுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து the court cannot compel any woman, much less a minor, to complete her pregnancy if she otherwise did not intend to do so, they said. கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, the court cannot compel. கோர்ட்னால கம்பல் அப்படின்னா கட்டாயப்படுத்துதல் அர்த்தம். கம்பல்னா கட்டாயப்படுத்துதல். கம்பலுக்கு வேற என்ன பார்க்கலாம், கட்டாயப்படுத்துதல், ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறது, இதெல்லாம் கம்பல் அப்படின்னு சொல்லுவோம். கம்பல், கம்பல்ஷன் இப்படிலாம் சொல்லலாம். இந்த மாதிரி கோர்ட் அவங்க கம்பல் பண்ண முடியாது. யாருமே எனி உமான கண்ட்ரோல் பண்ண முடியாது. மச்லெஸ் மைனர், மச்லெஸ் மைனர் அப்படின்னா மைனரா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு கம்ப்ளீட் ஹர் பிரெக்னன்சி. பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிடுச்சு.
ஆனா வந்து அதை அவாய்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணாம நாங்க வந்து கம்பல் பண்ண முடியாது அப்படிங்கிற கம்ப்ளீட் கம்பல் பண்ணக்கூடாது. A court cannot கம்பல் பண்ண முடியாது, கம்பல் பண்ணவும் கூடாது. இஃப் ஷி அதர்வைஸ் did not intend to do so. இன்டென்ட் அப்படின்னா நான் ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஐ இன்டென்ட் டு டூ தட் அப்படின்னு சொல்லுவோம். நாட் இன்டென்ட்னா எனக்கு பண்ண வேணாம். நம்ம இன்டென்ஷன்னா என்ன சொல்லுவோம், ஒரு விஷயத்துக்கு நோக்கி பண்றது பண்ணணும்னா இன்டென்ஷன், பண்ண வேணாம்னா நாட் இன்டென்ட் டு டூ சோ. தே செட் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பண்ண தேவையில்லை. யார் சொல்றோம் இந்த தே வந்து யாருக்கு ஒதுக்குது அப்படின்னா அந்த ரெண்டு பிபிஎல் நாகரத்னாவும் ஜில் புயன் அப்படின்ற ஜஸ்டிசஸ் பார்த்தோம்னா வந்து மீன் பண்ணுது. அடுத்து they also indicated that if the legal roads were closed, women might take the dangerous path to acts risking of life. இப்ப வந்து லெட்ஸே நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கல, அந்த 15 year old கேர்ளுக்கு வந்து அது பிடிக்கல. ஆனா கோர்ட்ல வந்து கம்பல் பண்ணா என்ன ஆகும், கம்பல் பண்றாங்க நீங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கணும், பிரெக்னென்ட் அப்படின்னா பேபியை வந்து கில் பண்ணக்கூடாது அப்படின்ற கம்பல்சன் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இவங்க வந்து சரி லீகல் வேஸ் எதுவும் இல்லை, டாக்டர் போனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு இல்லீகல் வேஸ்க்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லீகல் வேஸ்க்கு போகிறது இல்லை அப்படின்னா பிளாக் மார்க்கெட்ல வந்து அந்த ட்ரக்ஸ் மெடிசின் அது அந்த மாதிரி ஏதாச்சும் அன்ஆத்தாரைஸ்டு குட்ஸை வாங்கி யூஸ் பண்றதுன்னு போயிடும். இப்படி போறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு டேஞ்சரஸான பாத், டேஞ்சரஸ் பாத் டு குவாக்ஸ். குவாக்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளாட் டாக்டர்லாம் சொல்லுவோம், ஃப்ளாடுலன்ட் டாக்டர் நம்ம இந்த படத்துல கூட வந்திருக்கும். ஃப்ளாடுலன்ட் டாக்டர் எந்த படம் அப்படின்னா சூர்யா சார் படம் ஜெய்பீம்ல வந்து அந்த ஐவிட்னஸ்க்காக ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவர் வந்து ஆனா ஆயுர்வேத டாக்டர் சித்தா டாக்டர் இருப்பாரு, ஆனா எம்பிபிஎஸ் போர்டு வச்சிருப்பாரு. அவங்க பேர் தான் குவாக்ஸ், ஃப்ளாடுலன்ட் டாக்டர். ஓகேவா, குவாக்ஸ் ஃப்ளாடுலன்ட் டாக்டர் ரிஸ்கிங் தி லைஃப். இப்படி போறது வந்து நம்ம லைஃப்ல ரிஸ்க்ல போய் விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து however the council for all india medical however the council for all india institute of medical sciences stoutly opposed the termination and the curative petition leveraging the same safety consideration. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா however அர்த்தம் இந்த கவுன்சில் ஃபார் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னா எய்ம்ஸ், எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா opposed. Stoutly அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றாங்கன்னு அர்த்தம், ஃபர்மா அப்போஸ் பண்றாங்க, ஸ்ட்ராங் அப்போசிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸ்ட்ராங்லி அப்போஸ்ட் த டெர்மினேஷன், டெர்மினேஷன்னா அபார்ஷன் இந்த இடத்துல டெர்மினேஷன் அண்ட் கியூரேட்டிவ் பெட்டிஷன். கியூரேட்டிவ்னா நம்ம என்னன்னு பார்ப்போம், மேலேயே வந்து ரொம்ப ஒரு விஷயத்துக்கு வந்து ஹீலிங்கா இருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா. கியூரேட்டிவ்னா அதான் கியூரேட்டிவ் பெட்டிஷன். அதாவது இது வந்து ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து நல்ல விதமா வந்திருக்கு, ஆனா எய்ம்ஸ் வந்து அப்போஸ் பண்றாங்க. யாருக்கு நல்ல விதமா வந்திருக்குன்னா விக்டிம்ஸ்க்கு நல்ல விதமா வந்திருக்கு. விக்டிம் வந்து ஈவன் இப்ப டாக்டர் வந்து சொன்னா கூட, ஏன்னா இப்ப நம்ம இந்த இதுல ஸ்டார்டிங்ல என்ன பார்த்தோம், டாக்டர்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க அவங்களோட சே அதுல இல்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து அட் லாஸ்ட் எப்படினாலும் ஒரு டாக்டர் தான் ஆபரேஷன் பண்ண போவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படி அப்படின்னா இப்ப டாக்டராலே இப்ப நான் டாக்டர் இருக்கேன் அப்படின்னா ஆபரேஷன் பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு வந்து என் கன்சென்ட் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கவர்மெண்டோட ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் சொல்றாங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணிதான் ஆகணும். என் கன்சென்ட் அதான் முக்கியமே இல்லை. இப்போ இதுக்காக தான் டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து என் கன்சென்ட் முக்கியம்னு சொல்றாங்க. என் கன்சென்ட்ன்றது வந்து இட் இஸ் நாட் பர்சனல் கன்சென்ட், இது வந்து ஃபுல்லி ப்ரொஃபஷனல். என்ன அப்படின்னா இப்ப அந்த விக்டிமோட பாடி கண்டிஷன் பார்ப்பாங்க, விக்டிமோட பாடி கண்டிஷன் பார்ப்பாங்க. இப்போ சில சில டைம் வந்து சில கேசஸ்ல எப்படி இருக்கும் பண்ணிட்டா அதுக்கு அடுத்த ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. அப்படி இல்லைன்னா அபார்ஷன் பண்ற டைம்லயே வந்து லைஃப் இதான சுச்சுவேஷன் கூட வரலாம், உயிர் போறதுக்கான சுச்சுவேஷன் கூட வரலாம். இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல விக்டிம்க்கு சொன்னா முடியாது, அதனால டாக்டரோட செய்தியில இருக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, அப்படியெல்லாம் இல்லை, விக்டிம் வந்து விக்டிமோட சேர்ந்த கடைசி அவங்க என்ன சொன்னாலும் அதுபடி நடத்தணும் அப்படின்னு. ஏன்னா கோர்ட்னால அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அதனால லிவரேஜிங் த சேம் சேஃப்டி கன்சிடரேஷன். லிவரேஜிங் அப்படின்னா என்ன மீனிங்ல வரும் அப்படின்னா யூட்டிலைசிங் அப்படின்னா யூசிங் வரும்.
ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி வரும். யூசிங் த சேம் சேஃப்டி கன்சிடரேஷன். இதுக்கு முன்னாடி இருந்ததே தான் சொல்லியிருக்கீங்க, இதை நாங்க வந்து ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா terminating. Terminating the pregnancy at an advanced stage 30 weeks would be inimical to the health of the teenage mother. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா terminating the pregnancy, அதாவது abortion பண்றது எப்போ அப்படின்னா at an advanced stage of 30 weeks. advanced stageல இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் வீக்ல தெரிய வராது, 3 to 4 weeksல இருந்து 30 வீக்ஸ்ன்ற டைம் பீரியடுக்குள்ள பண்றது இனிமிக்கல். இனிமிக்கல் அப்படின்னா என்ன மீனிங்ல வரும்னா ஹார்ம்ஃபுல் அப்படின்னு வரும். இனிமிக்கல் அப்படின்னா ஹார்ம்ஃபுல். நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இப்படி பண்றப்போ சில பிரச்சனைகள் வரக்கூடும், அவங்க வந்து லைஃப் போகாம பிரச்சனை கூட வரலாம். இனிமிக்கல் டு பி த ஹெல்த் ஆஃப் டீனேஜ் மதர். இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த டீனேஜ் இப்போ 15னா இந்த டீனேஜ் தானே, இப்படி இருக்க பொண்ணுக்கு இந்த ஆபரேஷன் நம்ம பண்றோம் அப்படின்னா அது வந்து நமக்கான அவங்களோட பாடி ஹெல்த்தை வந்து ரொம்ப குறைக்கவும் வாய்ப்பு இருக்கு, இம்யூனிட்டி போகிறதுக்கான வாய்ப்பு அது இதுன்னு எல்லாமே இருக்கு. இதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து currently Indian law allows for the termination of pregnancy up to 24 weeks of gestation. ஜெஸ்டேஷன் அப்படின்னா கர்ப்பகாலம் அப்படின்றது தான் ஜெஸ்டேஷன் சொல்லுவாங்க. இப்போதைக்கு இந்தியன் லா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அபார்ஷன் வந்து 24 வீக்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். 24 வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன். ஜெஸ்டேஷன்னா அதான் கர்ப்பகாலம் அப்படின்றதுதான். அவங்க பிரெக்னெண்டா இருக்கும்னு சொல்றாங்க, 24 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அதுதான் வந்து ஜெஸ்டேஷன் மீனிங்கும். ஓகேவா? அடுத்து the entire argument hinges on gestational age, which as an indicator of how far along the pregnancy is crucial to deciding whether an abortion would be safe. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த என்டையர் ஆர்குமெண்ட் ஹிஞ்சஸ் ஆன், அதாவது இந்த முழுசு இப்போ நமக்கு பேசிக் இவ்வளோ பெரிய கதையும் வந்து ஹிஞ்சஸ் ஆன் அப்படின்னா ஒரு விஷயத்த டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பேர் தான் ஹிஞ்சஸ் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா ஜெஸ்டேஷன் ஏஜ், அதாவது அந்த பொண்ணு வந்து எந்த ஏஜ்ல வந்து பிரெக்னென்ட் ஆகலாங்க அப்படிங்கிறது முக்கியமான இண்டிகேட்டர். விச் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் how far along the pregnancy is. அதாவது இந்த பிரெக்னன்சி வந்து எவ்வளவு தூரமா இருக்கு அப்படின்னா அந்த இந்த பிரச்சனை எல்லாம் வந்து எவ்வளவு இருக்குன்றத கணிச்சிடலாம். இப்போ லெட்ஸே வந்து இப்ப 25+ ஏஜ்ல இருக்காங்க ஒருத்தவங்க, இல்ல 30+ ஏஜ்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னா இவங்களோட பாடி ஹெல்த் நல்லா இருக்கும். டீனேஜ்ல இருக்கப்ப இப்பதான் வந்து அவங்க பாடி வந்து கிரோத் ஸ்டேஜ்ல இருக்கும், ரொம்ப வந்து ஹார்ட் அண்ட் சப்போர்ட்டடா இருக்காது. பட் இந்த 25-30 இந்த மாதிரி ஏஜஸ்ல இருக்கப்போ அவங்க பாடி ஹெல்த் நல்லா இருக்கும். பாடி ஹெல்த் நல்லா இருக்கப்போ ஆப்ரேஷன்ஸ் பண்ணா அதை தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும். இந்த 15ன்ற ஏஜ்ல அந்த பவர் இருக்கிறது. அதனால இப்போ அந்த ஏஜ் கேட்டகரி தான் இஸ் க்ரூசியல் டு டிசைடிங் வெதர் அபார்ஷன் பி சேஃப். அந்த அபார்ஷன் சேஃபா இருக்குமா இல்லையா அப்படின்றது வந்து இதுதான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து most countries have legalized abortion restrict the period of safe abortion to 24 weeks of gestation, primarily because of the negative implications for the life and health of the mother after that. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் கண்ட்ரிஸ், அதாவது நிறைய கண்ட்ரீஸ்ல எங்கன்னா அபார்ஷன் லீகலைஸ் பண்ணப்பட்ட கண்ட்ரீஸ்ல பீரியட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா சேஃப் அபார்ஷன் 24 வீக்ஸ் வரைக்கும் தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இப்போ இந்தியன் கவர்மெண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னா 0 to 34, 0 வராது, ஒரு 4 to 5 வந்து 30 வீக்ஸ்க்குள்ள பண்ணிக்கலாம் இருக்கு. இப்ப இந்த 30 வீக் டைம் பீரியட்ன்றது ரொம்ப பெரிய டைம் பீரியட்ன்ற மாதிரி சேஃப் அபார்ஷன் 24 வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷன். 24 வாரம் பிரெக்னென்ட் ஆகி 24 வாரம், அதாவது கிட்டத்தட்ட 6 months. ரொம்பவா வராது, பட் சொல்லலாம் ஒரு 6 months. primarily because of the negative implications. implications-னா என்னது? பாதிப்புகள், விளைவுகள், consequence வந்து implication சொல்லுவோம். implication for the life and health of the mother after that. அந்த பொண்ணு அந்த ரேப் விக்டிமோட ஃபியூச்சர் நினைச்சு இந்த இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
But central to legal abortion is a medical legal abortion is a medical assessment of risk. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பட் சென்ட்ரல் டு இதெல்லாம் இருந்தாலும் அந்த அபார்ஷன் வந்து எதை மையப்படுத்தி இருக்குமா இந்த இடத்துல சென்ட்ரல்னா கவர்மெண்ட் கிடையாது சென்ட்ரல் இந்த இடத்துல வந்து சென்ட்ரல் மீனிங் தான் வரும் ஒரு விஷயத்த மையப்படுத்தி சொல்லுவாங்க அந்த மாதிரி பட் சென்ட்ரல் டு லீகல் அபார்ஷன் இஸ் a மெடிக்கல் அசஸ்மெண்ட் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறது இல்ல எவாலுவேட் பண்றது அப்படின்ற மாதிரி மீனிங்ல வரும் ஓகேவா என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மற்ற கண்ட்ரில இருந்தா கூட அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கடைசியில யார் கையில வந்து நிக்குதுன்னா ஒரு டாக்டர் கையில தான் வந்து நிக்குது நாங்க பண்ற மெடிக்கல் அசஸ்மெண்ட் தான் இருக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட ஹெல்த் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது வந்து டோட்டலா எங்க கையில இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க யார் கையில அந்த எங்க கையில இருக்குன்றத தாண்டி அவங்க பண்ற அசஸ்மெண்ட்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்து will a child on her parents will a child or her parents alone with a lay knowledge be able to make a studied assessment of such என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா will a child அதாவது ஒரு சின்ன குழந்தை பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் மட்டும் தனியா வித் லே நாலேஜ் லே அப்படின்னா காமன் மேன் சொல்லுவோம் நம்ம லேமன் டேர்ம்னு சொல்லுவோம்ல லேமன் டேர்ம்னு சொல்லுவோம் லேமன் டேர்ம்ஸ்னா என்ன காமன் இப்ப நம்ம வந்து வழக்கு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து இப்ப நார்மலா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அதுக்கு பேர் தான் லேமன் டேர்ம்ஸ் வித் லே நாலேஜ் பி ஏபிள் டு மேக் எ ஸ்டடிட் அசஸ்மெண்ட் ஆஃப் சச் ரிஸ்க் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்க பகுதியை வந்து ஸ்டடினா ரொம்ப ஆழமான ஒரு அசஸ்மெண்ட் அவங்களால பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா கேன் தே டூ அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க while the minor express her desire to be rid of a forced pregnancy it is the role of her parents and the system to provide her with safe options within the permissible period என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னதான் அந்த மைனர் வந்து அவங்களோட அப்போசிஷனை அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணா கூட எக்ஸ்பிரஸ் டிசையர் டு கெட் டு பி ரிட் ஆஃப் அ ஃபோர்ஸ்டு பிரெக்னன்சி இந்த பிரெக்னன்சி எனக்கு வேணாம்னு அவங்க சொன்னா கூட இட் இஸ் த ரோல் ஃபார் த பேரண்ட்ஸ் அண்ட் த சிஸ்டம் டு ப்ரொவைட் பேரண்ட்ஸும் கவர்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணணும் என்ன ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொவைட் வித் சேஃப் ஆப்ஷன்ஸ் வித்தின் பெர்மிசபிள் பீரியட் பெர்மிசபிள் அப்படின்னா பெர்மிஷன் வழங்கப்படக்கூடிய நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அலௌடு டைம் அலௌடு பீரியட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அலௌடு டைம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேவா அடுத்து மேக்கிங் an uninformed decision at this stage could be counterproductive if it compromises her health or life while allowing the right to bodily autonomy இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்கிங் அண்ட் அன்இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் அதாவது இது முன்னாடியே சொல்லாம முன்கூட்டியே தெரிவிக்காம அந்த டெசிஷனை இந்த ஸ்டேஜ்ல எடுக்கிறது வந்து குட் பி கவுண்டர் ப்ரொடக்டிவ் அதாவது ஆப்போசிட்டா இருக்கிற பார்த்ததும் அவங்க வந்து இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் ஏஜோ அதுக்கு கீழே இருக்க பொண்ணுங்களோ கேர்ள்ஸ் வந்து அவங்களால இப்ப இவங்க எதுக்காக அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அது வந்து அன்வான்ட் இருந்துச்சு அதை அவங்க வில்லிங்னஸோட பண்ணது கிடையாது செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹெல்த் இருக்காது அப்படின்ற மாதிரிதான் அப்படின்ற ரீசன்ல தான் அவாய்ட் பண்ணுவாங்க ஓகேவா இப்படி ஒரு ரீசன் வச்சு அவாய்ட் பண்றது இதுவும் அவாய்ட் பண்ணாலும் அவங்க ஹெல்த் வந்து கேள்விக்குரிய ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இது வந்து அவங்க ஹெல்த் பாசிட்டிவ் ஆகணும்னு பண்றோம் இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா நான் காய்ச்சல்னு போறேன் ஃபீவர்னு போறேன் எனக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க இந்த டேப்லெட் வந்து என்னோட ஃபீவரை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நான் போடுறேன் ஆனா இது இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து இது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஒரு விஷயம் நினைச்சு பண்றேன் ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ஆகுது கவுண்டர் ப்ரொடக்டிவ் அதுக்கு பேர் தான் இஃப் இட் காம்ப்ரமைசஸ் ஹெல்த் ஃபார் ஆல் லைஃப் அவங்களோட லைஃபையே இல்ல ஹெல்த் காம்ப்ரமைஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வந்து அவங்களுக்கு நம்ம பண்ற தப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒய் அலோவிங் இந்த காம்ப்ரமைஸ் தான் எப்ப நடக்குது அப்படின்னா அவங்களோட பாடி ரைட்ஸ்ல வந்து அட்டானமியை கொடுக்கறது அட்டானமினா அவங்க கிட்டே அந்த பவர் கொடுக்கறதுனாலதான் இந்த தப்பு நடக்குது அப்படி கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க
அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு நான் இப்பதான் நோட்டீஸ் பண்றேன், ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹெட்ஃபோன் போட மறந்துட்டேன். ஹெட்ஃபோனை போடாம ஹெட்ஃபோனை கையில பிடிச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டி ஆடியோ கொஞ்சம் டவுன் ஆகுதான், மன்னிச்சுக்கோங்க. மற்றபடி வீடியோஸ் நல்லா வந்ததுக்கும் நீங்க விட்டாக்கதை ரீட் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ், பை.